வேரை தட்டுக்குள் தரும் வேதனையில் நலம் தரும் ஹோமியோபதி. ஹோமியோபதி மருந்துகளை உட்கொள்ளும் முறைகளை பற்றி பார்க்கலாம். ஹோமியோபதி மாத்திரைகளை 3 அல்லது 4 மாத்திரைங்களை எடுத்து அதை நாக்குல வச்சு சப்பி சாப்பிடணும். அதே நாக்கு கீழே வச்சு கரையை விட்டு எடுத்துக்கொண்டீங்கன்னா அது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். கடிக்கவோ தண்ணி குடிக்கவோ தேவையில்லை. மத டென்ச்சர் எனப்படும் சொட்டு மருந்துகளை 5 to 15 சொட்டு அரை கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில எடுத்து கலந்து அதை உட்கொள்ளவும். அதை சாப்பிட்ட பிறகுதான் எடுத்துக்கணும். ஹோமியோபதி மாத்திரைகளை வாட்டர் டோஸ் முறையில் எப்படி பயன்படுத்தணும்னா, மாத்திரைகள் 4 to 5 எடுத்துக்கணும். நல்ல சுத்தமான 200 ml அல்லது 500 ml தண்ணியில் அந்த மாத்திரைகளை போட்டுட்டு நல்லா குலுக்கிக்கோங்க. அந்த தண்ணியை 1 teaspoon அல்லது 1 சிப்பாக half an hour ஒன்ஸுக்கு குடிச்சிட்டே வரணும், அன்டில் உங்கள் கம்ப்ளைண்ட் சப்சைட் ஆகிற வரைக்கும். வாட்டர் டோஸ் முறையை எப்பப்போ பயன்படுத்தலாம்? சிவியரான பெயின் இருக்கும் போதும், அக்யூட்டாக ஃபீவர் கண்டிஷன் இருக்கும் போதும், வீக்கங்கள் அல்லது எபிடமிக் கண்டிஷன்ஸில் நீங்கள் பயன்படுத்தலாம்.